ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மலர் ஸ்டிக்கர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோட்டார் வாகனத்தை பராமரிப்பது எப்படி? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆனால் அது நம்ம டெய்லி பண்ணுறப்போ அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும். இருந்தாலும் போகிற வழியில் எங்கேயும் கார் பிரேக் டவுன் ஆகக்கூடாதுன்னா நம்ம அது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எல்லாத்து வீட்லேயும் கார் இருக்குது, ஆனால் எல்லோரும் டெய்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. வாரம் ஒரு கற்று எடுப்பாங்க, வீக்கெண்டில் ஹாலிடேஸ்க்காக எடுப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது கல்யாணத்துக்கு போகிறதுனா எடுப்பாங்க. மற்ற நாளில் கார் சும்மாவே தான் நின்றுட்டு இருக்கும். அப்போ நம்ம கார் கவரை போட்டு பத்திரமா மூடி வச்சுருப்போம். அது என்ன பண்ணும், எலியெல்லாம் என்ன பண்ணுன்னா உள்ளே போய் கூடு கட்டி குட்டி போட்டு எலி ஒயரையெல்லாம் கடிச்சு வச்சிரும். அது நமக்கு தெரியாது. நாம் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சியில் உடனே கார் கவரை தூசு தட்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். பாதி வழியில் போய் கார் பிரேக் டவுன் ஆயிரும். அதனால என்ன பண்ணுங்கன்னா, கார் கவரை ஃபுல்லாக போட்டு மூடி வைக்க வேண்டாங்க. உள்ளே இன்ஜின் ரூமுக்குள்ளே காற்றோட்டமாக இருந்தால் எலியே வராது. இன்ஜின் ரூமை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா எலி தொல்லை அதிகமாயிரும். அப்புறம் காரை மண் தரையில் நிறுத்தாமல் காரை வாசலில் நிறுத்தியிருந்திங்கன்னா எலி தொல்லை கம்மியாகும். அப்புறம் காரை சுற்றி தானியங்கள் மூட்டையை அடுக்கி வச்சுருந்திங்கன்னா எலி தொல்லை அதிகமாகும். அப்புறம் 10 நாள் 15 நாள் கழித்து நீங்கள் காரை எடுக்கிறீங்கன்னா ஏர் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேடியேட்டர் கூலாண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 4 டயர்லேயும் காற்று எதுலேயுமே குறையாமல் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் பெட்ரோல் அடிக்கிறப்போ இல்லை கேஸ் இல்லைன்னா டீசல் அடிக்கிறப்போ 4 டயரையும் ப்ரெஷர் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்னிலையும் எப்பவுமே நீங்கள் 4 டயரில் மட்டும் அடிக்கக்கூடாது, ஸ்டெப்னிலையும் நீங்கள் ஏர் ஃபில் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு ஏதோ பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஸ்டெப்னி மாற்றுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். லீவு நாளில் ஸ்டெப்னி மாற்றி பழகிக்கிங்க. இல்லைன்னா நம்மளுக்கு எப்பாச்சும் ஒரு நாளைக்கு மாற்றுறப்போ நம்மளுக்கு அது மறந்தே போயிடும். அப்புறம் பேட்ரி 15 நாளில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமே வச்சுருந்திங்கன்னா டீசல் வண்டியெல்லாம் ஸ்டார்ட் ஆகாது, வண்டி ப்ராப்ளம் பண்ணும். பெட்ரோல் வண்டினா அனத்தி ஸ்டார்ட் ஆயிரும். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா 3 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நிறுத்தணும். கொஞ்ச நாள் மூவ் பண்ணி நிறுத்தணும். மூவ் பண்ணாமே வச்சுருந்திங்கன்னா டயர் பேட்டர்ன் போயிடும். 1 அடி 1/2 அடி நீங்கள் 4 நாளைக்கு ஒருக்கா இல்லை 3 நாளைக்கு ஒருக்கா வண்டியை கொஞ்சம் ஃப்ரண்ட்டு இல்லைனா பேக்கு மூவ் பண்ணி நிறுத்தணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வண்டியை கீழே ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாவி போடாமல் ஸ்டேரிங்கை திருப்பினீங்கன்னா ஸ்டேரிங் லாக்கில் மாட்டிக்கும். அதை நீங்கள் மறுபடியும் சாவி போடுறப்போ டைட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சாவி போட்டு லைட்டாக ஸ்டேரிங்கை லைட்டாக திருப்பி மறுபடியும் சாவி போட்டிங்கன்னா சாவி லாக் ஓப்பன் ஆயிரும். ரொம்ப நாள் வண்டியை நம்ம செட்டில் நிறுத்துகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட்டே ப்ளஸ் பேட்ரி பேனட் ஓப்பன் பண்ணி பேட்ரியில் இருக்க ஒயரை ப்ளஸ்ஸோ மைனஸோ நீங்கள் கழட்டி விட்ருங்க. இல்லைன்னா பேட்ரி டெய்லி நூல் அளவு மின்சாரம் கரண்ட்டு செலவாகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு பேட்ரி வீக் ஆகிரும். பேட்ரி ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சுன்னா அப்போ நம்ம தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணுற நிலமை தான் வரும். இல்லைன்னா வேறு கார் பேட்ரி கொண்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் லைட் எரியுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். பிரேக் லைட்டு, டேஞ்சர் லைட்டு, ரெண்டாவது இண்டிகேட்டர், ஹெட்லைட், இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. மழை காலத்துல எல்லாம் ரொம்ப பிரச்சனை வரும். அடிக்கடி ஃபியூஸ் போயிடும். அதனால் நம்ம ஃபியூஸை செக் பண்ணிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இப்போ மழை காலத்தில் நம்ம வைப்பர் பிளேட்டே யூஸ் பண்ணுவோம். அது வைப்பர் மோட்ரு என்ன ஆகுன்னு கேட்டால், இப்போ நம்ம யூஸ் பண்ணாமே இருக்கிறதுனால அது அப்படியே ஜாம் ஆயிரும். டஸ்ட்டெல்லாம் பட்டுகிட்டே இருக்குல்ல, அப்போ அது அப்படியே பிடிச்சிக்கும். நம்ம யூஸே பண்ணலினாலும் என்ன பண்ணணும்னா 2 வைப்பரையும் மேலே தூக்கி விட்டுட்டு கண்ணாடியில் அப்படியே ஓட விட்றாதீங்க. அது எப்பவுமே டஸ்ட் இருக்கும். அப்படியே கல் பட்டு எல்லாமே கீறல் விழுந்துடும்.
தூக்கி விட்டுட்டு நம்ம வந்து அதில் 2 ட்ராப் கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம விட்டுட்டு மோட்டரை வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி தான் நீங்கள் மோட்டரை ஆன் பண்ணணும். வைப்பர் சுவிட்சை ஃபஸ்ட் லெவலில் வச்சிங்கன்னா அது மூவ் ஆகும். இப்போ மூவ் ஆகுறப்போ நல்லா ஃப்ரீ ஆகிக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்து வராது. எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். காலையில் டைம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ சிங்கிள் ஸ்டார்ட்லேயே வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். 2வது சுற்று வாங்குச்சுன்னா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். 3வது சுற்று வாங்குச்சுன்னா ப்ராப்ளமாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். 4, 5 சுற்று வாங்குச்சுன்னா நீங்கள் உடனே வந்து ரெடி பண்ணணும். இல்லைன்னா வந்து ஆர்மேச்சரு ஆல்டர்னேட்டரு போயிடும். இதெல்லாம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா பேட்ரியும் போயிடும். இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது, சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் ரொம்ப போட்டால் உங்களுக்கு போர் அடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.